ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செம்ம டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி செஞ்சன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். அதை ஒரு குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேங்க. ஒரு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோங்க. இதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மீடியம் சைஸ் ஆனியனை 3 ஆனியனை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஆனியன் பார்த்திங்கன்னா பொன்னிறமாக, அதாவது கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி நமக்கு வதங்கி வரணும். அது வரைக்கும் நாம் கண்டிப்பாக வெயிட் பண்ணோங்க. ஆனியன் வதங்காமலே வேறு எதையும் ஆட் பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்ததாக இது கூடவே 1 கப்பு புதினா தலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 1 கப்பு கொத்தமல்லி தலையும் நம்ம சேர்க்க போகிறோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக 2 அன்னாசி பூ, 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக கடற்பாசி, இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 கிராம்பு சேர்த்துருக்கேங்க. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அப்படியே நமக்கு ஹோட்டலில் வாங்குகிற அதே டேஸ்ட்டு அப்படியே இருந்ததுங்க. நீங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நான் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். கூட எந்த மசாலாவும் ஆட் பண்ணலை. பிரியாணி மசாலா கூட ஆட் பண்ணலைங்க. சில்லி பவுடர் மட்டும்தான் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இது கூடவே 1/2 கப் தயிர் சேர்க்க போகிறேங்க. அதாவது ஒரு 10 ரூபா பாக்கெட்டில் பாதி தயிரை நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக இது கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்காங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நீங்கள் நான் சொல்கிற மாதிரியே ட்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டான சூப்பரான மட்டன் பிரியாணி நீங்கள் சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ வேக வச்சுருந்த கறியை இது கூட சேர்த்துக்கலாம். கறியை அதிகமாக விசில் விட்டுறாதீங்க. ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க போதும். மீதி நம்ம தம் போடும்போது சூப்பராக வெந்துருங்க. பாருங்கள், வதங்கிட்டு கொஞ்ச நேரம் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, நான் ஆல்ரெடி கறி வேக வச்ச தண்ணியோட கொஞ்சம் நார்மல் வாட்டரும் சேர்த்து அளந்து எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்குறேன். நான் ஆல்ரெடி அளந்து வச்சுருந்தேன், அதனால் அப்படியே ஊற்றிக்கிறேன். நீங்கள் அளந்து கரெக்டாக ஊற்றிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. நார்மல் அரிசி வீட்டு அரிசியில் செய்கிறீங்க அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வைங்க. பாஸ்மதி அரிசி அப்படின்னா இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு அதை கழுவிட்டு இப்போ நான் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி கொதிக்கும்போது நான் சேர்க்குறேன். தண்ணி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா பொறுமையாக அரிசி உடையாமல் சேர்த்துக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வைங்க. அடுத்ததாக மட்டனில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் உப்பு கரெக்டாக பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 4 பச்சை மிளகாயை சேர்த்துருக்கேன். நான் கீரியெல்லாம் சேர்க்கலை, காரம் அதிகமாகிடும். முழுசாகவே சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்காக தான் அது. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடிட்டு விசில் போட்டுட்டு ஜஸ்ட்டு 15 மினிட்ஸு சிம்மில் வச்சு விட்டுருங்க. சிம்மில் வச்சு விட்டுட்டு விசில் வந்தாலும் ஓகே, அது வரலனாலும் ஓகே, நமக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாதுங்க. நீங்கள் சிம்மில் வச்சு விட்டுடணும். அடுத்ததாக ஏர் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சதும் ஏர் ரிலீஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட உதிரியாக சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.